friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அது கலர் சேஞ்ச் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெங்காயத்தை நம்ம அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு ஒன்று தான் சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கையும் எண்ணெயிலே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம், அப்போ தான் அது வேகிறப்போ உடையாமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு 2 செகண்டு. அதை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். அது பூச்சிலாம் சாவறதுக்காக வேக வச்சுருந்தேன். காலிஃப்ளவரை நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஃப்ரைக்கு தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல, வெறும் எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி விட போகிறோம். அதனால் அதிலே ஃப்ரை ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அதோடய நல்லா நம்ம வதக்கி விடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல் போகும். நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிலில் நம்ம அப்படியே காய்களை வதக்கி விடுவோம். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் அதிலே பாதி வெந்துடும். இதை நல்லா நம்ம இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணுவோம் மாதிரி அதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்குறேன். இது சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் ரைஸ்க்கு, காரக்குழம்பு, தயிர் சாதத்துக்கெலாம் இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்குவோம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவரும் கொஞ்சம் வேகணும், அதனால் இதை மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் இடையில ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் அடியிலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். காய் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரோட பூச்சிப்பெலாம் போகிறதுக்காக நம்ம 2 செகண்ட் வேக வச்சோம் ஹாட் வாட்டரில். உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவருக்கு ஃப்ரைக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுவோம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். சைட் டிஷ்க்கு, வெஜிடேரியன் சைட் டிஷ்க்கு இது நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட காலிஃப்ளவர் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானும் சர்வ் பண்ணிவிட்டு தான் இப்போ காட்டுறேன். இது தயிர் சாதத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இது வரைக்கும் நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.